நாடுடைய சிவனை போற்றி போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி என் நாடுடைய சிவனை போற்றி போற்றி என் நாட்டவர் நமச்சிவாயம். இப்போ நம்ம வந்து 5 மலையை கடந்துட்டோம். 5 மலையை கடந்து வந்து எல்லாத்தையும் தரிசனம் பண்ணி வந்தாச்சு. இப்போ 6வது மலைக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். 6வது மலை எந்த மலைன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டிசுனை. ஆண்டிசுனை வந்து ஒரு தெய்வீக சுனை அப்படின்னே சொல்லலாம். இதை உண்மையிலே அதுதான். இந்த பாறை இடுக்கில் பாரு, ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்லோப்பில் தான் போகும். உள்ள அப்படியே டவுன் இறங்குற மாதிரியே தான் உள்ள ஒரு அண்டர் கிரவுண்டில் போகிற ஃபீல் தான் நமக்கு கிடைக்கும். ஃபுல்லாக டீப்பாக உள்ள வந்து நம்ம வந்து இதை இறங்கி தான் போகணும். என்னன்னா வந்து சுனை நீர் வந்து அங்கே ஒரு குளம் போல ஒரு காட்சி அளிக்கும். பாருங்க, இந்த தண்ணியில் வந்து குளிச்சுட்டு போகிறது அவ்வளோ உடலுக்கு ஆரோக்கியம், மனதுக்கும் ஆரோக்கியம். ஏன்னா ஐயன் வெள்ளையங்கிரியாலேயே உருவாக்கப்பட்ட இந்த ஆண்டி சுனை அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தண்ணி வந்துன்னா ரொம்பையும், அதாவது சுத்தமான தண்ணிலையும் ரொம்பையும், அதாவது தெய்வீக வாட்டர் அப்படின்னு சொல்லலாம். கடவுளுடைய காலடி பட்டு அவர் உருவாக்கிய ஒரு சுனை நீர் இது அப்படின்னு சொல்லலாம். சுனை நீரை விட அது ஒரு குளம் மாதிரி தான் இருக்கும். குளம் மாதிரி தான் அது காட்சி அளிக்கும். ஏன்னா அங்கேருந்து நம்ம வந்து உடலுடைய மனசோர்வையும் உடல் சோர்வையும் வந்து நம்ம தீர்த்துக்கிறதுக்காண்டி அந்த ஆண்டி சுனை வந்து வெள்ளையங்கிரி அப்பனால் வந்து உருவாக்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த ஆண்டி சுனையில் குளிச்சுட்டு தான் நம்ம வந்து அப்பன் வெள்ளையங்கிரி ஐயனை போய் தரிசிக்க போகிறோம். இந்த ஸ்டிக்கு வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து பாதுகாப்பாகவும் இருக்கும். உங்களுடைய பாதுகாக்கிறதே அந்த ஸ்டிக்கு தான். பாருங்க, சுனைக்குள்ளே வந்துட்டோம் பார்த்தீங்களா? சுனை நீர் வந்து நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. கீழே என்னுடைய கால் தடுத்து கீழெல்லாம் பாருங்க, தண்ணி ஓடுதா? அங்கே பாருங்க, நிறைய பேர் குளிச்சுட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? அந்த சுனை நீர்ல தான் நம்ம வந்து ஒரு குளம் போல தான் அது காட்சி அளிக்கும். நான் உங்கள்கிட்ட போய் காட்டுறேன். நான் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து வெள்ளையங்கிரி அப்பனுடைய கால் படன்ட்டு வர தண்ணின்னு நினச்சிக்கலாம். ஏன்னா இந்த மலைக்கு கீழே தான் ஊடுருவி மலைகளோட இயற்கையோட அந்த மரங்கள் செடிகள் வேர்கள்லாம் பட்டு ரொம்ப ஆரோக்கியம் தரும் இது நீராகுது. இப்போ இது உள்ள இறங்கி தான் குளிச்சுட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? இதை இங்கே குளிக்கும் போது நமக்கு ஒரு உடல்ல வந்து ரொம்ப புத்துணர்ச்சி இருக்கும். என்னன்னா வெளியில வந்து நம்ம தொட்டு பார்த்தோம்னா ரொம்ப சில்லுனே இருக்கும், ரொம்பவும் சில்லுனே இருக்கும். ஆனா உள்ள இறங்கிட்டோம் அப்படின்னா சில்னஸே தெரியாது. ஏன்னா வெள்ளையங்கிரி ஐயன் வந்து நமக்கு அந்த மாதிரி ஒரு உடல் உணர்வை நம்ம கொடுக்குறாரு அந்த வெள்ளையங்கிரி ஐயன். இந்த ஆண்டி சுனை நீர்ல வந்து குளிச்சோம்னா நம்ம இந்த 1வது மலையில இருந்து 5வது மலை வரை டிராவல் பண்ணி முடிச்சா டயர்ட் போயிடும் பார்த்தீங்களா? அப்பன் வெள்ளையங்கிரியோடைய தரிசனம் கிடைக்கிறதுக்கு இன்னும் அருகில் வந்துட்டோம். நம்ம குளிச்சுட்டு வெளியில வந்துட்டு இப்போ 7வது மலை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த 7வது மலை இருக்கு பாருங்க, இந்த மேல மலை. இந்த மலை வந்து உங்களை அவ்வளவு எனர்ஜியை கொடுக்கும், உடலுக்கு எனர்ஜியை கொடுக்கும், மனசுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, இங்கதான் வெள்ளையங்கிரி ஐயன் வந்து பஞ்சலிங்க தரிசனம் கொடுக்க போறாரு. அதான் பஞ்சபூத தரிசனம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெள்ளையங்கிரி ஐயன் கிட்ட தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இப்ப இங்க இந்த இடத்துல போய் இங்க வர்றதுக்கு ரொம்ப கொடுப்பனை செஞ்சிருக்கணும். அதாவது ஈசனை வந்து வணங்குறது பெரிய விஷயம். ஈசனை வணங்கி அவரை காட்சிக்காண்டி நம்ம போகும்போது அவர் கூப்பிட்டா மட்டும்தான் நம்மளால போக முடியும். வெள்ளையங்கிரி ஐயனை வந்து இப்ப நம்ம தரிசிக்க போறோம். அந்த டாப்ல தான் அவர் வந்து மேல இருக்காரு. அந்த சின்ன பாறை தெரியுது பாருங்களா, அதுக்குள்ளதான் வந்து வெள்ளையங்கிரி ஐயன் வந்து காட்சி கொடுக்க போறாரு. இப்போ நம்ம எல்லாருக்குமே நண்பர்கள் எல்லாமே இந்த பாறை வந்து, இந்த பாறைன்னு சொல்ல முடியாது, இந்த மலை வந்து ரொம்ப செங்குத்தாக தான் இருக்கும். அந்த ஸ்டிக்கை வச்சு ஒவ்வொருத்தரும் ஊண்டி வந்துட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? இந்த ஸ்டிக்கை வச்சு ஊண்டி வந்துட்டு இருக்காங்க பாருங்க ஒருத்தரும். இந்த ஸ்டிக்கு இல்லை அப்படின்னா இந்த மலை ஏறுறது ரொம்ப கடினம்.
அந்த ஸ்டிக்கை மட்டும் விட்டுறாதீங்க எப்பயுமே. அந்த குச்சியை வந்து விட்டுட்டீங்கன்னா இந்த 7வது மலை ஐயன் வீட்டில் இருக்கிற இந்த மலையை வந்து ஏறுது ரொம்பவும் கடினமாக ஆயிரும் உங்களுக்கு. அதனால எப்பயுமே இந்த குச்சியை வந்து கையில வச்சிருங்க. அது வந்து கூடயே வந்து உங்களுக்கு வந்து பாம்பாடி சித்தர் வந்து உங்களுக்கு கூடயே வருவாரு. அந்த ஒரு பயம் தேவை கிடையாது. பாம்பாடி சித்தர் உங்க கூட தான் வந்துட்டு இருப்பாரு எப்பயுமே. உங்களை வந்து அவர் வழிநடத்தி கூட்டிட்டு போவாரு. இந்த பாறைகள் இடுக்குக்குள்ள இதுக்குள்ளதான் நம்ம ஏறி போவோம். அங்க பாத்தீங்கன்னா ஒரு விநாயகர் காட்சி தராது பாருங்க, யானை வடிவத்துல. தெரியுதுங்களா? விநாயகர் மூஞ்சி தெரிஞ்சு பாருங்க. அவர் வந்து நம்மளை ஃபர்ஸ்ட் இன்வைட் பண்றாரு. விநாயகர் வந்து எல்லா விஷயத்துக்கும் முன்கூட்டியே என்னன்னா ஐயனுடைய மலையை அந்த விநாயகர் உருவத்துல யானை ஒண்ணு படுத்துட்டு இருக்கிற மாதிரி தும்பிக்கை தெரியுது பாத்தீங்களா? நல்லா பாருங்க இந்த இடம். இதுல வந்து விநாயகர் காட்சி கொடுத்தோன்னா நம்ம வந்து இந்த 7வது மலையில பாதி தூரம் வந்துட்டோம்னு அர்த்தம். இந்த இடுக்கு வந்து ரொம்ப சின்ன பாதை. இத கிராஸ் பண்ணி தான் நம்ம வந்து மேல போக முடியும். கீழே இதை ஸ்கிப் ஆனோம் அப்படின்னா வந்து ரொம்ப கீழே போயிடுவோம்னா மலையை விட்டு ஸ்கிப் ஆயிடுவோம். கொஞ்சம் இந்த பாதையை மட்டும் கொஞ்சம் கவனமா வந்து நீங்க ஏறணும். ஏன்னா ஒரு ஆள் மட்டும்தான் இந்த பாதையில போக முடியும். இதை ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல், ஓகேங்களா? கொஞ்சம் கவனமா நிதானமா போங்க. இத ஏறிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து விரைவில் வந்து ஐயனுடைய தரிசனம் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது, ஓகேங்களா? இது ஏறியாச்சு. ஏறிட்டு தான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இப்ப அந்த மேலே இருந்துதான் நான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கிறேன். இப்ப மேலே ஏறிட்டு அந்த இடத்துல இருந்து ஏறி அங்க இருந்து உங்களுக்கு காட்சி உங்களுக்கு இப்ப காமிச்சிட்டு இருக்கிறேன். இந்த வெள்ளையங்கிரி ஐயனை தரிசிக்கிறதுக்கு வந்து நம்ம எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு இருக்கு. யார் ஒருத்தர் வந்து கடவுளை வந்து மனப்பூர்வமா மனம் உருகி நினைக்கிறாங்களோ அவங்கள வந்து வெள்ளையங்கிரி ஐயன் வந்து சீக்கிரம் வந்து கூப்பிட்டுட்டு போவாரு அப்படின்றது வந்து எந்த ஒரு ஐயமும் இல்லை. அந்த எனக்கு வந்து அந்த வெள்ளையங்கிரி ஐயனை பார்க்க போற பரவசம் வந்து ரொம்ப, இப்ப பாருங்க எனக்கு பின்னாடி பாருங்களேன் மலை தெரிஞ்சது. அங்க இருந்து பார்க்கும்போது சின்ன மலையா தெரிஞ்சது, ஒரு சின்ன பாறை மாதிரி தெரிஞ்சது. ஆனா கிட்ட நெருங்க நெருங்க அதோடைய கம்பீரத்தையும் அதோடைய உணர்வையும் அங்க ஃபீல் பண்ணும்போது தெரியும் எங்களுக்கு. வரும்போதே பாருங்க கருடன் வந்து காட்சி கொடுக்கிறாரு. கருடன் வந்து நமக்கு வரவேற்பு கொடுத்திருக்கிறாரு. இந்த அற்புதமான காட்சியெல்லாம் எல்லாருக்கும் கிடைக்குமானா இறைவனை கரெக்டா நினைக்கிறவங்களுக்கு கட்டாயம் இந்த காட்சியெல்லாம் வந்து ரொம்ப கிடைக்கும். ஆனா இன்னொரு காட்சி எனக்கு அப்பன்னு கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்ற காட்சி நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்துக்கிட்டே வாங்க. பஞ்சபூத லிங்க தரிசனம் தான் இங்க இருக்கு. ஆனா அங்க வந்து 4 லிங்கம் தான் சுயம்பு லிங்கம் தான் இருக்கும். 5வத வந்து என்னன்னா கடவுள் வந்து ஆகாய மார்க்கமா வந்து காட்சி கொடுப்பாரு. அந்த ஆகாய மார்க்கமா வந்து யாராருக்கு காட்சி கொடுக்குறாங்கன்றது வந்து அவருடைய புண்ணியங்கள், அவர்கள் நடந்துக்கிற ஒரு விஷயத்துலதான் அவர் வந்து அந்த 5வது காட்சி கொடுப்பாருன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த காட்சி வந்து எனக்கு வந்து ஐயன் வெள்ளையங்கிரி கட்டாயம் கொடுத்தாரு. அந்த காட்சியை வந்து நான் வந்து வீடியோ எடுத்திருக்கிறேன். அந்த வீடியோவை பாருங்க, சரிங்களா? அதாவது நீர், நிலம், நெருப்பு, காற்று அங்க இருக்கு. ஆகாயம் நம்ம மேல பார்க்கும்போது அந்த காட்சி தெரியும். அது எல்லாருக்கும் அந்த காட்சி தெரிஞ்சிருக்கா அப்படின்னு பார்த்தா நமச்சிவாய வந்து எனக்கு அந்த ஒரு காட்சியை கொடுத்தாரு. அந்த காட்சி வந்து உங்களுக்கும் இன்னைக்கு கிடைக்க போகுது. அந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டே வாங்க. வீடியோக்காண்டி நான் சொல்லலை. அந்த காட்சி வந்து நீங்க எல்லாருமே உங்களுக்கு கிடைக்கும். நமச்சிவாயப்பா உங்க எல்லாருக்கும் அந்த அருளை கொடுப்பாரு அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த இடத்துல நான் உங்களுக்கு பதிவு பண்றேன். எப்பயுமே வந்து சிவனை வந்து நீங்க மனசார கும்பிட்டுட்டீங்கன்னா போதும், உங்க கூட கஷ்ட காலத்துல எப்பயுமே அவர் கூட இருப்பாரு. ஆனா நிறைய பேர் சொல்லுவாங்க, சிவன் சொத்து கொலை நாசம் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த பழமொழிக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தா சிவனுடைய கோயில் இருக்கிற பொருள்கள்லாம் கிடையாது. சிவன் சொத்தா நினைக்கிறது யாரு அப்படின்னா அவனுடைய பக்தர்களை. உங்களை மாதிரி என்னைய மாதிரி பக்தர் தான் அவனுக்கு பெரிய சொத்தே. அப்ப சிவனுடைய சொத்தை பயன்படுத்தி கஷ்டப்படுத்துறவன வலைய நாசம் அப்படின்னா நம்மளை தான் சொல்றாங்க. நம்ம தான் சிவனுடைய மொத்த சொத்துமே. நமக்கு எதுனா ஒரு கஷ்டம் வந்தா அவர் சும்மா இருக்க மாட்டாரு. இப்ப ஐயன் வெள்ளையங்கிரியை வந்து தரிசிக்கிறதுக்கு உள்ள என்ட்ரன்ஸ்ல உள்ள வந்தாச்சு. இந்த பாத்தீங்கன்னா இந்த பாறைகளுக்குள்ள போகும்போது இந்த வேல்லாம் குத்தி இருக்கிறாங்க பாத்தீங்களா?
இந்த மலையிலுக்கு 2 சைட்லையும் பார்த்தீங்கன்னா இதுதான் என்ட்ரன்ஸு. இந்த என்ட்ரன்ஸுக்குள்ளதான் இப்போ நம்ம போக போறோம். இந்த பாறைகளுக்கு 2 பக்கம் வந்து ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா வேல் குத்தி இருக்கிறாங்க. இந்த வேலெல்லாம் வந்து நேர்த்தி கடனுக்காண்டி இது மாதிரி அப்பன் வெள்ளையங்கிரி கிட்ட வந்து ஏதோ ஒரு நேர்த்தி கடனை வச்சு அது வந்து நிறைவேற்றி அவர் கொடுத்த உடனே வேல் கொண்டாந்து இங்க வைக்கிறாங்க. வேல் பார்த்தீங்கன்னா நிறைய வேல் வந்து எடுத்து வச்சிருக்கிறாங்க இங்க. அது 2 பக்கமும் சைடில் குத்தி குத்தி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. இப்போ நம்ம உள்ள வந்து என்ட்ரன்ஸுக்குள்ள இப்போ போக போறோம். இப்போ எல்லாம் நமசிவாய 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 உள்ள இறங்கிட்டு போயிட்டோம் பார்த்தீங்களா. இது வந்து இந்த பாறைகளுக்கு இடையில வந்து என்னன்னா உங்களுக்கு ஒரு தோரண வாயில், அதாவது அப்பன் வெள்ளையங்கிரி வந்து அவரே அவருக்கு ஒரு என்ட்ரன்ஸை ரெடி பண்ணிக்கிட்டாரு. எப்படி ரெடி பண்ணினா 2 பாறை நடுவில் ஒரு தோரண வாயில் மாதிரி கட்டி அதான் என்ட்ரன்ஸ். அதாவது நம்ம ஒரு தோரண வாயில் வந்து நம்ம ரெடி பண்ணுவோம் இல்லையா, அதை வந்து வெள்ளையங்கிரி அப்பனே வந்து அவருக்கு தகுந்த மாதிரி 2 பாறைகளுக்கு நடுவில் வந்து ஒரு வழியை வந்து ஏற்படுத்தி அது உள்ளதான் நம்ம இப்போ போகணும். இப்போ உள்ள போயிட்டு இருக்கோம். இப்போ இந்த உள்ள போகும்போது இந்த மணிகள்லாம் அடிச்சுட்டு நண்பர்கள் தான் வராரு அவரு, நம்ம நண்பர் அவரு. எல்லாருமே வந்து இப்போ நான் இருக்கேன் பாருங்க. நானே வெள்ளையங்கிரியோட தரிசனத்தை பார்க்கறதுக்கு உள்ள கிளம்பிட்டேன். இப்போ வந்து இதை உள்ள போகும்போது நம்ம எந்த செப்பல் ஷூஸ் எதுவுமே இங்கே அலௌடு கிடையாது. இங்கே ஆக்சுவலாக இந்த மலையில் வந்து எங்கேயுமே யூஸ் பண்ணக்கூடாது. சில பேர் ட்ரக்கிங்காண்டி யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் 7வது மலையில் யாருமே யூஸ் பண்ணாதீங்க. 7வது மலையில் யாரும் பயன்படுத்த வேணாம். என்ன காரணம் அப்படின்னா அப்பன் வெள்ளையங்கிரி வந்து அதில் தான் வந்து அமர்ந்திருக்காரு, சுயம்புலிங்கமாக அமர்ந்திருக்காருன்றப்ப அந்த இடத்துல நீங்கள் வந்து பயன்படுத்தணும். திரும்பவும் சொல்கிறேன், அப்பன் வெள்ளையங்கிரி ஐயன் வந்து பஞ்சலிங்க தரிசனத்துக்காண்டி இந்த 7வது மலையில தான் அமர்ந்திருக்காரு. அப்போ வந்து அந்த இடத்துல உங்களுடைய காலணிகளை அவாய்ட் பண்ணிடுங்க. என்னன்னா நம்மளுடைய மனசு உடம்பு எல்லாமே இந்த காலு கீழே இந்த வைப்ரேஷன் வந்து அந்த மலை மேலே படும் போது தான் நம்ம நல்லா ஃபீல் பண்ண முடியும். நமக்கு எல்லா ஒரு உணர்வும் கிடைக்கும், ஐயனுடைய தரிசனமும் கிடைக்கும். இப்போ ஐயனை வந்து நான் தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டேன். ஆனால் அங்கே என்னை வீடியோ எடுக்க விடலை. ஆனால் நான் வந்து உங்கள் எல்லாத்துக்குமே வீடியோ பண்ணுன்றதுக்காண்டி கொஞ்சம் வெயிட் பண்ணி திருப்பி ஐயனை வந்து எடுத்துருவேன். அந்த ஐயனுடைய காட்சி வந்து கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காட்சி கிடைக்க போகுது. ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா. இதுதான் ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா. இதுதான் ஆகாயத்தில் எனக்கு காட்சி கொடுத்தாரு. ஆகாயத்தில் சொல்றேன், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். ஆகாயத்தில் பாருங்க ஒரு லிங்கத்து மேல பாம்பு வந்து இருக்கிற மாதிரி ஒரு காட்சி இருக்கும் பாருங்க. இந்த காட்சி வந்து எனக்கு வந்து வெள்ளையங்கிரி வந்து கொடுத்தாரு. இப்போ அந்த மூலஸ்தானத்தை வந்து உங்களுக்கு காட்ட போறேன். அந்த பின்னாடி பாருங்களேன், நமச்சிவாய நமச்சிவாய. இவர் வந்து பின்னாடி ஒரு பாம்பு வடிவில் வந்து எனக்கு அந்த லிங்கத்து மேல இருக்கிற மாதிரி ஒரு காட்சி கொடுத்தாரு. இதுதான் நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம். ஓம் நமச்சிவாய. வெள்ளையங்கிரி ஐயனை போற்றி போற்றி, வெள்ளையங்கிரி ஐயனை போற்றி. இதுதான் அவருடைய கருவறை. உள்ள அமர்ந்திருக்கார் பாருங்க ஐயன் வெள்ளையங்கிரி உட்கார்ந்துருக்காரு. எல்லாரும் பார்த்துக்கங்க, எல்லாரும் பார்த்துக்கோங்க. ஓம் நம சிவாய, 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 ஓம் நம சிவாய. நன்றி.